பயிற்சியாளர் நல்ல ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காரு. எல்லா டெக்னீஷியனும் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்ல படமாக வந்திருக்குன்றது இது பார்க்கும்போதே தெரியுது. ப்ரொடியூசர் ரவீந்திரன் சார் அவருக்கு புது டைரக்டராக இருந்தாலும் அவருக்கு தேவையான எல்லா உதவிகளும் பண்ணி இந்த படம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. எங்கள் டீம் சார்பாக அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அந்த மாதிரி இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைய அந்த புது இயக்குனராக ஒரு டீமும் வெற்றி அடைய மீடியா, பத்திரிகை நண்பர்கள், இணையதளம், அப்புறம் சமூக வலைத்தளம் எல்லா நண்பர்களும் உதவி புரியணும்னு சொல்லி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு வேண்டிக்கின விடைபெறுகிறேன். வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பெரிய சந்தோஷம் என்னென்னா, நான் சித்தார்த் சார் கூட நடிக்கிற இது 3வது படம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி தெலுங்கில் பொம்மரில் நடித்தேன், பெரிய ஹிட்டு அங்கே எல்லா இடத்துலையும். அப்போ நான் அசிஸ்டண்டாக இருந்தேன். அதுக்கப்புறம் மாஸ்டர் ஆனதுக்கப்புறம் இப்போ சேர்ந்து நடிச்சிருக்கிறேன். ஆக்ஷன் கொரியோகிராஃபும் பண்ணியிருக்கிறேன். இதில் டைரக்டர் வந்து புது டைரக்டர் கிடையாதுங்க. ஏற்கனவே நான் பார்த்தீங்கன்னா அவரோட எழுத்தில் அங்கே தெலுங்கில் ஒரு படம் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு முன்னாடி அவரும் ரொம்ப நாள் இங்கே அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த 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 இடத்துல வந்து அவர் புது டைரக்டராக பார்க்க தோணலை. அதுபோக இதில் ஒர்க் பண்ண எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸு. நம்ம சதீஷ் அண்ணனா இருக்கட்டும், அப்புறம் கபீர் சாராக இருக்கட்டும், சித்தார்த் சார் இருக்கட்டும், கேத்ரின் மேடம் மட்டும் என் மேலே கொஞ்சம் கோபமாக இருப்பாங்க, அப்புறமா சொல்கிறேன். டைரக்டர் ஆகட்டும், மதுசூதன் ஆகட்டும், அப்புறம் ப்ரொடக்ஷன் டீமில் நம்ம ரவீன, கேமராமேன் ஏகான்னு, அப்புறம் ஆர்ட் டைரக்டர் பிரவீன் சார். ஸோ எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸாக ஒர்க் பண்ண ஒரு படம் தான். ரொம்ப நாள் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த படம் எப்போ வரணும் அப்படின்னு. இந்த ப்ரொடக்ஷனில் வந்து அவ்வளோ பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்கோம். ஒரு இப்போ டெபிட் ஃபிலிமாக பண்ணுறது நம்ம சாய் சாருக்கு பெரிய சப்போர்ட் கொடுத்து, ரவி என்ன இவ்வளோ பெரிய டீம் கொடுத்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஒர்க் பண்ண வச்சுருக்காரு. அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அப்புறம் சித்தார்த் சார் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்ஷன் பார்ப்பார், பயங்கர பர்ஃபெக்ஷன். அதாவது ஒரு சீனாக இருக்கட்டும், ஒரு சின்ன ஷார்ட்டாக இருக்கட்டும், ரொம்ப பர்ஃபெக்ஷன் பார்ப்பார். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்தாலும் ஒரு லவ் பண்ணுற பையன் அப்படி இப்படிலாம் பார்த்தாலும் இந்த படத்தில் ஒரு மிடுக்கு இருக்கும். ஒரு ஒரு கேரக்டருக்காக அவர் வந்து பயங்கர ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கச்சிலே நான் சொல்லி அப்பப்போ தொட்டு பார்த்துக்கிட்டே இருப்பேன் நான். அவ்வளோ அழகாக இருந்தார். அவர் மிடுக்கான ஒரு ஆஃபீஸராக அவ்வளோ டெடிக்கேஷனாக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ வாழ்த்துக்கள். கேத்ரின் மேடம் ஏன் கோபமாக இருப்பாங்கன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த படத்தில் அவங்கள ரோப்பெல்லாம் கட்டி நிறைய தூக்கிட்டேன். அதனால் கொஞ்சம் கோவப்பட்டாங்க ஸ்பாட்டில். அப்புறமா சந்தோஷப்பட்டாங்க பார்த்துட்டு, ஓ இதுக்கு தான் நீ கஷ்டப்பட்டீங்களா அப்படின்னு. ஸோ இதில் எல்லாருமா சேர்ந்து இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கிறோம். இந்த படத்தை கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போது எல்லாரும் தியேட்டரில் பார்த்து வெற்றி பெற வைக்கணும்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. Everyone, thank you for joining us. Well, thank you Sai sir for making me part of this cinema. It's a beautiful film, guys. It's action, thriller and horror. So there are so many twists and turns in the film. Siddharth bhai, see, the one of the nicest person I have ever met in my life and worked with you. So एक एक्टर के साथ क्या होता है कि comfortable zone. So I felt like I'm working with brother. I'm not working with a star. So thank you so much, Siddharth bhai. So he's a brilliant actor. Catherine, अब you are very humble. So जैसे आप हो वैसे ही रहो. So Sai sir, debut, hard work pays off, sir. So after this film, no looking back. It's a beautiful film, guys. Silva sir के साथ तो मेरी this is my third film. Vedalam we work together. So we have some amazing action sequences sir has given us. So बहुत अच्छी fight sequences है, scenes है हमारे. So guys, do watch this film. And lastly, Ravi sir, he is a totally a gentleman person. मैं ज़्यादा मिल नहीं पाया हूँ सर से अभी तक, but एक ही बार मुलाकात हुई है. Thank you to Attend Arts and Madhu sir. You are such a darling person. Thank you for coming here, jo guys, and thank you. Do watch this film, Aruvam. எல்லாருக்கும் வணக்கம். உருவம் தான் பார்க்குறதுக்கு இந்த ஹைட்டாக இருப்பேன். ஆனால் சிரிப்பு தான் இப்போ பார்த்தாலும் படத்தில் இன்ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா தான் நான் ஏதாவது பண்ணுறேன். சார் என்ன எனக்கு பிடிச்ச சித்தார்த், அப்படியே நம்ம ஃபைட் மாஸ்டர் கபீர், சாய் சார், இவரெல்லாம் கூட சேர்ந்து ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கின்ற ஒரு திருப்தி இருக்கு எனக்கு. இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகணும்னு சொல்லிட்டு நான் இது பண்ணிக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் சோறு போட்ட ப்ரொடியூசர் அவர் நல்லா இருக்கணும். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சித்தார்த். தேங்க்யூ சாய் சார்.
ஹீரோயின் பற்றி நான் பேச முடியாது. நான் கிட்டத்தட்ட ஒரு 6-7 படம் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ. இதுதான் பேச முடியும். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு தான் மதுசூதன் சார் வந்தோடனே சொன்னார், இந்த மாதிரி நான் பார்க்க தான் படத்தில் தான் இப்படி இல்லைனா இருப்பேன், நேராக வந்து இப்படி சிரிச்சிட்டே தான் இருப்பேன் அப்படின்னாரு. எனக்கு புரியல. இப்போ சில்வா சார் வந்து படத்தில் ரேப் பண்ணுறாரு, கொலை பண்ணுறாருன்னா அவர் உண்மையாகவும் அப்படி இருப்பார்? இல்லை சொல்கிறேன், இந்த மாதிரி எல்லாரும் வில்லனுங்கிறது வந்து அப்படி தான் இருப்பாங்க, ஆனால் நேராக கரெக்டாக இருப்பேன், அப்படி அதுக்காக சொல்ல வந்தேன். இப்போ அதான் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த படத்தில் வந்து வந்ததே ரொம்ப சந்தோஷமான விஷயம் அது. ஏன்னா சாய் சேகர் ப்ரோ வந்து கூப்பிட்டு சொல்லும் போதே சொன்னார், இந்த மாதிரி ஒரு ஹாரர் இந்த படத்தில் முக்கியமாக இருக்கும் அப்படின்னா நான் பயங்கர ஹாப்பி ஆகிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து பேய் படம் பார்க்குறதும் பிடிக்கும், அதில் நடிக்கிறது ஒரு படம் கூட இது பேய் படம் நடிச்சதே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். சரி இந்த படம் சூப்பர் அப்படின்னேன். அதுக்கப்புறம் கதை சொல்லும்போது தான் தெரிஞ்சிச்சு, ஒரு சீனில் கூட எனக்கும் பேய்க்கு அந்த காம்பினேஷனே கிடையாது, நான் பாட்டுக்கு தனியாக எங்கேயோ இருப்பேன். ஸோ மேபி பார்ட் 2 பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அதுலேயாவது பேய் கூட காம்பினேஷன் இருந்தால் நல்லாயிருக்கும். அண்டு சித்தார்த் ப்ரோவோட நடித்தது ரொம்ப ஹாப்பி. ஃபஸ்ட்டு படம் அவரோட நடிக்கிறது. உண்மையிலே வந்து அவரை வந்து ஒரு விக்கிபீடியா அப்படின்னே சொல்லலாம். தகவல் களஞ்சியமாக இருப்பார். எல்லாத்த பற்றியும் வந்து அவருக்கு ஒரு கருத்து இருக்கும், எல்லாத்த பற்றியும் ஒரு நல்ல பெரிய விஷன் இருக்கும். காலையில் நான்லாம் ஷூட்டிங் ஸ்பாட் வரும்போது காலைல பேப்பர் படிக்கலைன்னா அவர் கூட பேசினாலே போதும், உலக விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் தெரியும் உண்மையிலேயே. நான் அதாவது உலக விஷயம் மட்டும் இல்லை, படத்துலேயே என்ன கேமரா என்ன லென்ஸ்லேருந்து எல்லாமே தெரியும் உண்மையிலேயே. அவருக்குள்ளே வந்து அவர் அசிஸ்டன்ட் டைரக்டரும் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்குள்ளே இயக்குனரும் இருக்காங்க, பாடலாசிரியர் பாடகர் தயாரிப்பாளரும் பண்ணியிருக்காரு. ஸோ எல்லாமே இருக்கிற ஒரு இதாக தான். ஆக்சுவலி உண்மையை சொல்ல போனால் ஒரு குட்டி கமல் சார் மாதிரி தான் ஒரு சினிமாவுக்கு நடிப்புலையும் சரி, நிறைய விஷயங்கள் பேசுறதுலேயும் சரி. விரைவில் ஒரு எம்பியாவோ எம்எல்ஏவோ பார்க்கலாம் அவரை. அண்டு கேத்ரின் தெரேசா அவங்களோட வந்து 2வது படம். அவங்கள வந்து மெட்ராஸ் படம் பார்த்ததுலேருந்தே ரொம்ப பிடிக்கும். ஸோ கலகலப்பு படத்தில் 2ல் வந்து சுந்தர்சி சார் சொன்னார், இந்த மாதிரி அதில் 3 ஹீரோயின் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு யாரோட சார் நிறைய காம்பினேஷன் இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி கேத்ரினோட இருக்கும் அப்படின்னாரு. ரொம்ப தேங்க்யூ சார் அப்படின்ட்டு. என்ன ரோல் சார் அப்படின்னு, உனக்கு தங்கச்சி அப்படின்ட்டாரு பொசுக்குன்னு. நான் அப்பவே கேட்டுட்டு இருப்பேன், அது எப்படி சார் ஜீவா ப்ரோ அழகாக இருக்காரு, அவருக்கு இவங்க தங்கச்சின்னா ஓகே கரெக்டாக இருக்கும், நான் எனக்கு எப்படி இவங்க தங்கச்சியாக இருப்பாங்க, மாற்றி கொடுங்கன்னா அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுலேயும் வந்து அவங்களோட 2 நாள் தான் காம்பினேஷன். பட் உண்மையிலே நல்ல ஜாலியாக ரொம்ப டெடிகேஷனான ஒருத்தவங்க. ஏன்னா நாங்கள் இந்த கலையில் போட்டு ஷூட்டில் இருக்கும்போது பூனேயில் ஷூட் பண்ணும்போது பயங்கரமாக குளிரும். அதாவது லைக் ஈவினிங்லாம் வந்து ஒரு 7 மணிக்கு மேலே அவ்வளோ குளிரும். ஆனால் அந்த நேரத்துலேயும் வந்து இவங்க ஜாக்கிங் போவாங்க டெய்லி ஹோட்டலை சுற்றி. அது பத்தாதுன்னு எங்கள் எல்லாரையும், நான் இவர் ஜீவா ப்ரோ ஜெய் எல்லாத்தையும் தட்டி உண்மையிலேயே சொல்கிறேன் கூப்பிட்டு ஓடுவாங்க. நாங்களும் பின்னாடியே ஓடிட்டு இருப்போம் அந்த மிலிட்ரியில் கட்டுப்பட்டு இருக்க மாதிரி. ஸோ உடம்புலாம் குறையறதுக்கு அவங்களும் ஒரு ரீசன், அங்கேயே அவ்வளோ கஷ்டப்பட்டு ஓடணும். ஸோ அவங்களும் இந்த படத்தில் ரொம்ப நல்ல ரோல். ஏன்னா உங்களுக்கு அந்த ஒரு தனியாக அவங்களுக்குன்னு ஒரு ஸ்னீக் பீக் வரும்போதே தெரிஞ்சிருக்கும், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோலும் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த கலப்படத்தை பற்றி ரொம்ப முக்கியமாக இதில் பேசியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைக்கி நாட்டில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒன்று தான் அது. ஏன்னா எல்லாரும் ஜென்ரலாக சொல்லுவாங்க வந்து உலகத்தில் கலப்படமே இல்லாதது பார்த்தீங்கன்னா வந்து அந்த தாய்ப்பால் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இப்போ பார்க்க போனால் அந்த தாய் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது சாப்பிட்றது எல்லாத்துலேயுமே கலப்படம் இருக்குது. ஸோ சொல்ல முடியாது, அவங்களுக்கும் அது வரலாம், அந்த கலப்படமான பாலே வரலாம், அந்த அளவுக்கு ஆக்கி வச்சிருக்காங்க. ஸோ ஃபுட்டில் மட்டும் அந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்கிறத வந்து ரொம்ப முக்கியமாக இந்த படத்தில் சொல்லியிருக்கு. அதை கமர்ஷியலாகவும் ஒரு ஹாரரோட சேர்த்தும் சொல்லியிருக்காரு சாய் சேகர். ஸோ அந்த ப்ரொடியூசரை பற்றி சொல்லி ஏன் மேலே வரமாட்டாருன்னு எனக்கு தெரியல. எங்களெல்லாம் மேலே ஏற்றி விட்டுட்டு ஏனியாக அவர் கீழே இருந்து பார்த்து சந்தோஷப்படுறாரு. உண்மையிலே ரொம்ப நல்ல ஒரு ப்ரொடியூசர் ரவி சார். ஏன்னா இந்த படத்தை இப்போ எனக்கு ஒரு கமிட் ஆகும்போது எனக்கு ஒரு காசு தேவை இருந்தது. இந்த படத்தை சம்பளத்தோட உண்மையிலே சொல்கிறேன் எக்ஸ்ட்ராவாக ஒரு அமௌண்ட்டை கொடுத்து மொத்தமாக கொடுத்துட்டாரு. அப்போவே ஃபஸ்ட்டு பேசும்போதே மொத்த அமௌண்ட்டும் கொடுத்து கமிட் பண்ணார். ஸோ நன்றி கடன் என்றைக்குமே அவர்கிட்ட இருக்கணும். ரொம்ப நல்ல ப்ரொடியூசர் தமிழ் சினிமாவிற்கு. அண்டு ஏகா சார் வந்து லைட்டாக இப்போ கோவத்தில் காண்டாகி போயிட்டார். ஏன்னா இந்த படம் கலப்படம் பற்றி வந்ததுங்கிறது இல்லாமல் படமே கொஞ்சம் கலப்படமாக தான் வந்திருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருந்தது. அது இங்கே ப்ளே பண்ணதில் ஏதோ இது அந்த மேபி லேப்டாப்பில் இருந்திருக்கலாம். செம்ம குவாலிட்டியாக பண்ணக்கூடியவர் உங்களுக்கே தெரியும். இவங்களோட தான் காம்பினேஷன் இல்லை கபீர் ப்ரோவோட அண்ட் மதுசூதன் சாரோடலாம். பட் அவங்களெல்லாம் பர்சனலாகவே ரொம்ப பிடிக்கும் வேறு படங்களை பார்த்து. நம்ம இவரும் அப்படி தான், சில்வா மாஸ்டரும் அவர் வந்து இப்போ வந்து நடிக்கிறதோட சேர்த்து எல்லா படத்துலையும் ஒரு ரோலும் பண்ணிடுறாரு. மோஸ்ட்லி அதை வந்து ஹீரோயினை ரேப் பண்ணுற மாதிரியான ரோலாக தேடி பிடிச்சி ஏன் பண்ணுறாருன்னு எனக்கு தெரியல. அதை அவர் விரும்பி கேட்குறாரா இல்லை இயக்குநர்கள் அப்படி கொடுக்குறாங்களான்னு தெரியல. இந்த படத்தில் அந்த மாதிரி இல்லை, உண்மையிலேயே ஒரு நல்ல ரோலும் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் எழுதுறது தான் இருக்குது. ஒரு நல்ல படம், ஒரு சமூக கருத்துள்ள ஒரு படத்தை ஒரு ஹாரர்ன்ற ஒரு சின்ன விஷயத்தோடு சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லபடியாக எழுதி படம் அக்டோபர் 11 ரிலீஸ் ஆகுது. ஸோ உங்களுடைய சப்போர்ட்டுகள் ரொம்ப ரொம்ப தேவை. நல்லபடியாக எழுதுங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம்.
முக்கியமாக ஒன்று சொல்லுவாங்க ஜென்ரலாக, புண்ணியம் பாவம் அப்படின்வாங்க. நான் என்ன புண்ணிய பண்ணேன்னு தெரியல, எங்கள் அப்பா அம்மா செஞ்ச புண்ணியமா இல்லை முன்னோர்கள் செஞ்ச புண்ணியமான்னு தெரியல, நான் ரவி சாருக்கு படம் பண்ணது. ஸோ ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் அவர் தான். அவர் எனக்கு வந்து இந்த கதை எனக்கு வந்து அவர் ஒரு சாமி மாதிரி சார். உண்மையை சொல்கிறேன் சார். ஏன்னா இது வந்து இந்த படம் வந்து அருவம் வந்து என்னுடைய தவ புதல்வனாக சித்தார்த் நடிச்சிருக்காரு. தவ புதல்வியாக கேத்ரின் தெரசா நடிச்சிருக்காங்க. ஜென்ரலாக நம்ம ஒரு பென் புதுசாக ஒரு பேப்பர் பேனா வாங்குகிறோம், ஒரு கடைக்கு ஒரு பென் வாங்குகிறோம் அப்படின்னா அது வந்து சரியாக இருக்கா பேனா எழுதுதா இல்லையா நம்ம வந்து கிறுக்கி பார்ப்போம். ஒரு ரஃப் பேப்பரில் தான் கிறுக்கி பார்ப்போம். அது புதுசாக நோட் புக்கில் கிறுக்க மாட்டோம். பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கே நம்ம இப்படி யோசிக்கும் போது, ஒரு 10 ரூபா கொடுத்து ஒரு பென் வாங்கி அது ஒரு பேப்பர் ஒரு பேஜை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கும் போது, என்னோடய ப்ரொடியூசரோட பணத்தை எந்த இடத்துலையும் வீணடிக்கக்கூடாதுன்னு ஆரம்பத்துலேருந்தே நான் கான்ஷியஸில் இருந்தேன். ஸோ அவர் என்ன சொன்னார், பரவாயில்ல பெருசாக பண்ணுங்கள், நீங்கள் சொன்ன கதை எனக்கு வந்து பிக்சரில் வந்துடணும் அப்படின்னாரு. ஸோ சொன்ன கதை பிக்சரில் எடுத்திருக்குன்னு நினைக்கிறேன். சார் சொல்லுவார், நீங்கள் ட்ரைலர் பார்த்துருப்பீங்க, ஸ்னேக் பீக் பார்த்துருப்பீங்க. அருவம் அப்படின்னா இப்போ நிறைய முன்னாடி நான் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் சொல்லிடுறேன். அருவம் அப்படின்னா உருவம் இல்லாததான் அருவம் அப்படின்வாங்க. ஜென்ரலாக வந்து உருவம் இருக்கிறது தானே உருவம் இல்லாத ஒரு அருவம். அந்த உருவம் இல்லாத ஒன்று என்ன பண்ணுது அப்படிங்கிறது தான் இதோட காசு. இதெல்லாம் யூஸ்வலாக வந்து ஒரு ஹாரர் ஜானர் நம்ம பார்த்தா சினிமாவில் வந்து இதை ஏன் புதுசு பண்ணணும் அப்படின்னு யோசித்தேன் அப்படின்னா, இந்த பாயிண்ட் வச்சுட்டேன், இந்த பிளாட் வச்சுட்டேன், இதுதான் பின்னாடி வரப்போகிற கதைன்னு வச்சுட்டேன். ஸோ இப்போ ஹாரர் அப்படின்னு ஒரு விஷயம் இதை இல்லை, ஹாரர்லேயே அதை சொல்லக்கூடாதுன்னு தோணுச்சு. ஸோ அதுக்கு பண்ண கதை தான் இது. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து ஹாரரில் வந்து ஒரு சோஷியல் சொல்லியிருக்கோம். அது ரொம்ப அந்த உணவுங்கிறது என்ன முக்கியம் உங்களுக்கே தெரியும். ஸோ சதீஷா சொன்ன மாதிரி வந்து உலகத்திலே ரொம்ப சுத்தமானது புனிதமானது உணவு எதுன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல எல்லாரும் மனுஷன் பருகிறது முதல் உணவே வந்து தாய்ப்பால் தான். ஸோ இன்றைக்கி கண்ட ஃபுட்டை சாப்பிட்டதுனால அந்த தாய்ப்பாலும் கலப்படமாகிடுது, அந்த குழந்தைங்க வந்து நாளைக்கு நிறைய பிரச்சனைகள் ஆகுது. ஸோ இதனால் நிறைய நோய்கள் வந்திருக்குங்கிறத சும்மா யோசிச்சோம் அப்படி எழுதிட்டோம் அப்படின்னு நான் சொல்லலை. இது எல்லாத்தையுமே வந்து டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி இந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸரை பார்த்து பேசி, இந்த ஆஃபீஸ் எப்படி இருக்கும், நானும் ஆர்டர் துர்ராஜன் போய் இந்த ஆஃபீஸ் எப்படி இருக்கும், எந்த மாதிரி இருக்கும், ஸோ என்ன மாதிரி இருப்பாங்க அப்படின்னு எல்லாத்தையுமே வந்து ஃபஸ்ட்டு கேதர் பண்ணி தான் ரெடி பண்ணோம். பட் சித்தார்த் சாருக்கு வந்து இதை ஏன் சித்தார்த் சாருக்கு இந்த கதை சொன்னோம் அப்படின்னா, ரவி சார்கிட்ட சொல்லிட்டேன். அப்புறம் நான் யோசிச்சு சொல்கிறேன் யாரை பிளான் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அப்போ வந்து ஒரு நாள் பேசிட்டு சித்தார்த் எப்படி இருப்பாருன்னு கேட்டார். சார் ரொம்ப நல்லா இருப்பார் சார் அப்படின்னா. ஸோ எப்போ கதை சொல்கிறீங்க? நான் சாயந்தரமே சொல்லிடுறேன் சார், நான் ஈவினிங்கே போய் கதை சொன்னேன். ஏன் இந்த கதைக்கு சித்தார்த்தை தேர்ந்தெடுத்தோம்னா, அவர் வந்து ஒரு சுத்தத்தோட உச்சம் உண்மையில். ஸோ அந்த கேரக்டர் ஒன்றி இருப்பார் உண்மையில். அப்புறம் ஒரு உயிரை நேசிக்கிற ஒரு மனுஷன். உங்களுக்கு வந்து சித்தார்த்து தான் வந்து ஜென்ரலாக பார்க்கும்போது ட்விட்டரில் ஏதாவது பாதிக்கப்பட்டால் உதவி பண்ணுவாருங்கிறது அவருக்குள்ளேயே ஒரு இங்கே மட்டும் ஹீரோ இல்லை, அவர் ரியல் லைஃப்லேயே ஹீரோங்கிறது தெரிஞ்சிருக்கும். அவர் கதை சொல்ல போகும்போது சொல்லிட்டு வந்தால் கதை நல்லா இருக்கு சார், நான் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா, அவர் வீட்டில் வந்து ஒரு நாய்க்குட்டி வச்சுருப்பார். அதாவது நம்ம நாய்க்குட்டின்னா நம்ம ஜென்ரலாக பார்க்கும்போது இந்த ஃபாரின் டாகு அந்த மாதிரி வந்து காசு கொடுத்து வாங்குற நாய், விலை உயர்ந்த நாய், ஒரு நல்ல இந்த நாயின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு நாய் கிடையாது. ஒரு நாட்டு நாய், ஒரு குழந்தை மாதிரி பார்த்து அதுக்கு தனி பெட்டு போட்டு அதுக்கு ஒரு விஷயம் பண்ணி எல்லாமே அவர் ஒரு அற்புதமாக வச்சுருந்தார். சார் என்ன சார் எல்லாருமே வந்து இந்த நாய் வாங்குவாங்க அந்த நாய் வாங்குவாங்க, நீங்கள் வந்து ஒரு நாட்டு நாயை வச்சுருக்கீங்களேன்னு அவர் ஒரு வார்த்தை சொன்னார், அற்புதமான வார்த்தை. உயிரை விலை கொடுத்து வாங்கக்கூடாது சார்னார். நான் அப்பயே நினச்சேன், நம்ம கதையை சொல்லிட்டு ஓகே சொல்லிட்டோம், இந்த மனுஷனை தவிர வேறு எங்கேயும் யாருமே இதுக்கு இடம் கிடையாது, இவரை நினச்சே வந்து மேற்கொண்டு சீன் எழுதணும், டைலாக் எழுதணும் பிளான் பண்ணி எழுதணும் தான் இது. அதே மாதிரி இந்த கேரக்டர் இருக்குது ஹீரோயின் வந்து இதுலேயும் வந்து உயிரை நேசிக்கிற ஒரு கேரக்டர். பட் பேசிக்காக வந்து ஸ்மெல்லிங் சென்ஸ் இல்லாத நிறைய ஃபிசிக்கல் சேலஞ்ச் நம்ம பார்த்துருப்போம், நிறைய படங்களில் பார்த்துருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். பட் இது ஸ்மெல்லிங் சென்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒன்று. நம்ம நல்லா இருப்போம், பார்ப்போம், நடப்போம், கொள்வோம், சிரிப்போம், எல்லாமே இருக்கும். பட் அந்த ஸ்மெல் வந்து எப்படி ஒரு பொருள் வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையா நம்ம எல்லாமே மோந்து பார்த்துட்டு டைலாக்டில் பேசியிருப்பாங்க, எல்லாமே வந்து நம்ம மோந்து பார்த்து தான் சாப்பிடுவோம். அது அவங்களுக்கு சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். ஸோ அது ஒரு பெரிய ப்ராப்ளம் அது இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது அவங்களுக்குன்னு ஒன்று சின்னதாக. ஸோ டெக்னீஷியனை பற்றி சொன்னோம்னா ஏகாம்பரம் சார் சுசுரவத்தி மாதிரி இருப்பார், சுறுசுறுப்புன்னு சொன்னால் அவர் பார்த்தா நம்ம கற்றுக்கணும். பரபரன்னு இருப்பார், எப்பவுமே ஹாட்டாகவே இருப்பார். இப்போ கூட பாருங்கள்
ஏதோ ஒரு தப்பு இருந்துச்சுன்னு கோச்சிட்டு விட்டாரு. அதனால் அவர் என்னென்னா அவரை டிஸ்டர்ப் பண்ணிட்டு அவர் வேலையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து டிஸ்டர்ப் பண்ணால் டென்ஷன் ஆகிடாது. மற்றபடி ஒரு கூல் பர்சன், மிக மிக வேகமான ஒரு மனுஷன். பண்ணல, மற்ற எல்லாத்தையும் நான் தான் பண்ணேன். அது ரொம்ப பெருமையாக இருக்குது. அப்புறம் என் நண்பர் சாய், அப்புறம் நண்பர் சதீஷ், ஹீரோ சார், ஹீரோயின், மாஸ்டர், கேமராமேன் சார் முடிச்சு முடிக்கும். அவர் பெரிய தேங்க்ஸ். இந்த படத்தில் பாட்டு எடுத்துட்டாரு, அடுத்த படத்தில் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அனைவருக்கும் நன்றி. Good afternoon, everybody, and thank you to all the members of the press for coming to the launch of our trailer. I first heard the script of Aruvam in April or May of 2018. That's when I first met our director, Sai Shekhar sir. And what I really liked the most about the film, like, you know, why I wanted to commit to the film, was because of the scope that the female lead had, and that is something that I look forward to, or I'd like to have in a film that I do, and Aruvam gave me that. So first and foremost, thank you to my director for coming to me with this script, and also thank you to my producer for supporting that and for making this possible. What I play in Aruvam, I play a teacher called Jyoti. So Jyoti would probably be a young girl, like about 25-ish. Jyoti doesn't have a mother. Jyoti just lives with her father, and what makes her very unique is the fact that she doesn't have a sense of smell. So she cannot smell, and that's how she was born. So that for me was extremely interesting, because I was just thinking about how I'm going to pull this off on screen, like how I'm going to convey that this character cannot smell. It was interesting. We do have a lot of montages that establish the fact that Jyoti cannot smell. And most importantly, I think, you know, when you have a physical challenge, it affects the kind of person you become. So Jyoti did lack confidence, and, you know, she does have an inferiority complex, which is why she thought that it wouldn't be possible for her to have a normal life, like getting married and having children, because she thought she wouldn't be able to be a good mother. Well, everyone needs a purpose in life, so Jyoti decided to dedicate her life to doing good for the people around her. And as a person, she's someone who values life a lot, like not just of human beings, but also of animals and just little living creatures. She's someone who cares about life a lot. So this is how the character starts, and due to a lot of circumstances in the film, she undergoes a lot of changes, very interesting changes. So the whole graph for me in the film was really nice, and of course it did come with a set of challenges, but I like a good challenge, and I hope that I've done justice to the role. My co-star in the film, of course, is Siddharth, who needs no introduction. I've seen a lot of his work before I met him, and of course he is definitely a fine actor. I always thought of him as a very serious person. He just appears that way before I met him. But working with him was actually fun. He's very chilled out, and he's got a nice sense of humor, which was nice. Kabir is our villain, and I think we just had one scene together, the climax, thing where he gives me like a royal knock on my head or something, but it was really nice to work with him. He is very dedicated as an actor. Selva Master, thank you for everything. And to everyone else on this dais, Ekambaram sir, thank you so much for the brilliant visuals. As our director said, the reason why we were able to wrap up the film in about 56 days, which is not a joke, is primarily because of our cinematographer. He is really fast, like he moves extremely fast. Normally you probably have like 15 or 20 minutes in between, you know, changing of lights, but this was extremely fast, so thank you very much for that, sir.
and my director, who I've already spoken about, Taman, who is not present here today, but he has given us 2 lovely songs, and I'm hoping that you guys have already heard the audio and seen the lyrical video for it. The film only has 2 songs because that's all the script required, so we don't have the typical 4 or 5 songs. It just wasn't necessary, so we have exactly what the film requires, and that is just 2 songs. And but Taman's done a fabulous job with the background score, which is really important for the genre of our film, because there are so many places where the tempo is really high, and the background music, it has to elevate what we've shot, and Taman has done just that. Well, to sum up, our film releases on the 11th of October, and I hope you guys really enjoy it. It is primarily about a very relevant social issue, something that affects all of us owing to the food that we eat, a subject that is extremely significant in our country, and it's told in an extremely entertaining way.